என்னம்மா எல்லாரும் ஒழுங்கா எக்ஸசைஸ் பண்றாங்களா? ஓ சூப்பர். வரலேன்னா விட்டுடுவேனா? 1 2 3 4 5 6 எல்லாரும் ஒழுங்கா பண்றாங்க. அதுல ஒருத்தி மட்டும் நீ இல்லாதப்போ எல்லா ஜிம் மாஸ்டர்களையும் கையில போட்டுக்கிட்டு கும்மாள் அடிக்கிறாப்பா. ஏய் தாரா. குட் மார்னிங் அங்கிள். ஏன் இப்படி பண்ற? நான் ஒன்னும் பண்ணலையே. நீ அடுத்தவங்களுக்கு ஒரு உதாரணமா இருக்கணும். மத்தவங்களை கெடுக்க கூடாது. ஒழுங்கா எக்ஸசைஸ் பண்ணணும். ஓகே அங்கிள். நான் போனதுக்கு அப்புறம் சாரி. என்ன பரவாயில்லன்னு சொல்ல வந்தேன் சார். ஓ ராஸ்கல், கையை நீட்டும் போது வாயில் என்ன வச்சிருந்த? சொல்லக்கூடாது பால் கொண்டு வந்திருக்கேன்னு. இடியட். ஐயா என்ன? அப்ப நீங்க அன்பா தொடச்சது என் கையில பால் ஆயிடும்ல, அதுக்கு தான். அது சரி. டேய் நல்லா வாங்குனியா? அடுத்தது அவளுக்கு விழ போகுது. அம்மா புரிஞ்சு போச்சு, தெரிஞ்சு போச்சு. நீங்க எல்லாரும் எதுக்கு இப்படி கிறுன்னு பாக்குறீங்கன்னு தெரிஞ்சு போச்சுமா. என் மாப்பிள்ளை இங்க இருக்குது, உங்களுக்கு பிடிக்கல, அவ்வளவுதானே? அனுப்பிடுறேன். மாப்பிள்ளை நீ கிளம்பு மாப்பிள்ளை, நான் தனியாவே இருந்து போராடிக்கிறேன். மாமா ஐயோ மாப்பிள்ளை போக இஷ்டம் இல்லைன்னா ஏன்டா போகணும்? இதுக்கு போய் அழுதுகிட்டு இருக்க, போகக்கூடாது, இங்கே இரு. ஹலோ, எங்க? உனக்கு என்னென்ன வேலை பார்க்க தெரியும்? அம்னி என்னங்களா? என்ன கேட்டீங்க? மறுக்க கேளு. என்னடி பாஷை இது? இது கோயம்புத்தூர் பாஷைங்க. நான் கொஞ்சம் இன்டீரியருங்க, மாமா கொஞ்சம் டவுன் பக்கம். ஏனுங்க மாமா? மாப்பிள்ளை சொல்றது சரிதானுங்கோ. ஏப்பா அம்மா நீ அவன் மாதிரி கோயம்புத்தூர் பாஷை பேசுற? அதாவதுங்கம்மா, நம்ம எங்க போய் செட்டில் ஆனாலும் நம்ம ஊர்க்காரங்களை பார்த்தா நம்ம ஊர் பாஷை தானுங்க வரும். சுட்டு போட்டாலும் மறக்காது இல்லைங்க மாமா? சுட்டதுக்கு பின்னால எப்படா மறக்க முடியும்? சரி, கேட்ட கேள்விக்கு பதில். என்ன வேலை பார்க்க தெரியும்? அது எல்லா வேலையும் பாப்பணுங்க. வீட்டு வேலை, காட்டு வேலையில இருந்து கம்ப்யூட்டர் வரைக்கும் எல்லாம் நம்மளுக்கு கத்துப்பிடிங்க. ஓ, கம்ப்யூட்டர்லாம் தெரியுமா உனக்கு? அட, நம்ம கிராமத்திலே கம்ப்யூட்டர்லாம் இப்ப ரொம்ப மலிவா கிடைக்குதுங்க. சோனி வயோல இருந்து ஆப்பிள் வரைக்கும் விசாலக்கிழமை சந்தையிலே கிடைக்குதுன்னா பாத்துக்கங்களேன். சரி, கம்ப்யூட்டரை விட அது எனக்கும் தெரியும். டிவில எந்த ப்ரோகிராம் லைக் பண்ணி பாப்ப? பவர் ரேஞ்சர்ஸ்ல எந்த கலர் கண்ணு உனக்கு பிடிக்கும்? ஐ ஜெட்டிக்ஸ்லாம் பாப்பியா? எனக்கு பவர் ரேஞ்சர்ல ரெட் தான் பிடிக்கும். எனக்கு ரெட் தான் பிடிக்கும். ஜாக் மாதிரி பண்ணி காட்டுமா? சரி, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அங்க போகாதே, புச்சி உன்னை கூப்பிடுறா. உனக்கு ஜெட்டிக்ஸ் தான் பிடிக்கும்னு நினைச்ச, உனக்கு டோரா கூட பிடிக்குமா? எனக்கு ஜெட்டிக்ஸ்ல இருந்து குக்கிங்ஸ் வரைக்கும், டோரால இருந்து தாரா வரைக்கும் எல்லாத்தையும் பிடிக்குங்க. நோ ஏன் என்னாச்சு? எங்க ஆன்ட்டி பேரும் தாரா தான், அவங்களையும் பிடிக்குமா? ஐயோ சாரிங்க அம்னி. இட்ஸ் ஓகே. இட்ஸ் ஓகே. குக்கிங்ல உனக்கு என்னடா தெரியும்? எஸ்பெஷலி வெள்ளை பணியாரம் பண்ணுவியா? அது எனக்கு பிரமாதம். உனக்கு அரிசியை தலையில தட்டி அதுல உளுந்த போட்டு 1/2 மணி நேரம் ஊற விட்டு 1/4 மணி நேரம் மொசு மொசுன்னு மாவுக்கல்ல ஆட்டி எடுத்து எண்ணெயில போட்டு போசு போசுன்னு எடுத்தா வெள்ளை பணியாரம்ங்க. அதே வெள்ளத்தை போட்டு கொஞ்சம் கருகு விட்டு எடுத்தா கருப்பட்டி பணியாரம்ங்க. அவ்வளவுதான். சொல்லும் போதே நாக்கு நம்மளோமுங்குதே. நீ நாளைக்கே சுட்டு தரணும். அதுக்கு என்னங்க, இன்னைக்கே சுட்டுலாமுங்க. எனக்கு மாமா ஏயா அப்படி அவசரப்படுற? கொஞ்சம் நிதானமா தான் சுடுவேன். ஏ பேனர்ஜி, அவன் இன்னைக்கே சுட்டு கொடுக்குறான், நீ ஏன் ஊரா? எப்ப பார்த்தாலும் சாப்பாடு பத்தியே பேசுற. அதனால்தான் சாப்பிட்டு சாப்பிட்டு கருப்பு பணியார் மாதிரி இருக்கேன். அதுங்க பார்த்தா எத்தனை தின்னாலுங்க, ஒரு 1/2 மணி நேரம் கையும் காலையும் நீட்டி யோகாசனம் பண்ணா உடம்பு தானா ஸ்லிம் ஆயிட்டு போயிடுதுங்க. ஓ, யோகாசனம் வேற தெரியுமா? அடி என்னங்க பார்த்தா இங்க பாருங்க, இது சிரசாசனமுங்க, இது மயூராசனங்க மத்தா, இது ஒரு கால் தூக்கி சக்கராசனமுங்க, இது வீரபத்ராசனமுங்க, காலை பின்னி இப்படி வச்சா வக்கராசனமுங்க, இது சந்திராசனங்க மாமா, இது சர்வாங்காசனம் மாமத்தா, அப்படியே ஹலாசனமுங்க, கர்ணபீடாசனமுங்க, இது ஒரு கை ஊத்துட்டு கூர்மாசனமுங்க. இதெல்லாம் எங்கப்பா கட்டிக்கிட்டு? பட்டுக்காட்டு போட படத்துல எம்ஜிஆர் செய்வாருங்களே, உங்களுக்கு தெரியாதுங்களாக்கு? எம்ஜிஆர் படங்களை மறக்க முடியுமா?
அவரை பார்த்து எங்க ஐயன் வாத்தியார்கிட்ட கத்துட்டாருங்க. எங்க ஐயன் கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டேனுங்க. ஏன் சிவாஜி கிட்ட இருந்து எதுவும் கத்துக்கலையா நீ? அதையும் தானப்பா பண்ணிக்கிட்டு இருக்கியா? அப்ப சிவாஜி மாதிரியே நல்லா நடிப்பேன்னு சொல்லு. ஐயோ அதானு நம்மளுக்கு வராதுங்க. இதுக்கு மேலேயும் வரணுமாக்கம். இந்தா தம்பி, நீ வரும்போது ஒரு மீன் கொண்டு வந்தல்ல, அதை சுட்டா தலை எனக்கு. சுட்டா தலை தனியா வராதுங்களே. வெட்டு தலை தனியா வரும்ல. ஏனுங்க மாமா, வெட்டிடலாங்களா? ஏயா ஏன் வாய கிளறீங்க? நீங்களா ஒரு முடிவெடுத்து ஏதாச்சும் பண்ணி தொலைங்க. அந்த படுபாவி அநியாயமா கொன்னுட்டானே. அடே, அங்க அவரை கொண்டு பாடி ஆக்கிட்டு இங்க ஓம் பாடியை டெவலப் பண்றியா நீ? வாரம்மா வாரே. நியாயமா கொன்னுட்டானே உன் மாப்பிள்ளை. ஐயோ, எனக்கு எதுவுமே தெரியாது. அம்மா அபிநய சரஸ்வதியே, எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் இல்லை. என்ன எதுலையும் கொடுத்து விட்டு போயிடாதீங்க. ஏமா நல்லா தானே ஓடிக்கிட்டு இருக்காரு, அப்புறம் இதுக்கு ஒப்பாரி? அவன் ஓட்டுறதுக்கு நான் ஏன்டா ஒப்பாரி வைக்கிறேன்? வேற என்னத்துக்கு? நாய்டா. நான் நாய்தான், உங்களுக்கு நாய்தான் தாயி. அந்த நாய் இல்ல பேய், அங்க பாரு. இந்த நாயா? இதெல்லாம் இவன் சீண்ட மாட்டானே. நான் மாடியில யோகா பண்ணிட்டு இருந்தேன். இவன் தான் பாலை வச்சா. 1 மணி நேரத்துல நியாயமா சத்து போச்சே. அச்சோ, சாகலிங்க மாட்டா, பாலை குடிச்சு போட்டு தூங்குதுங்க. பாத்தீங்களா, மூச்சு இருக்கு. நான் சொல்லல, மாப்பிள்ள ரொம்ப நல்லவமா. முடிக்குது பாருங்க. அது ஒண்ணுமே இல்லைங்க, ராத்திரி பூரா குழச்சே இருந்ததுங்களா, அதான் கொஞ்சம் ஜிகிரி தந்தா தூது கொடுத்தனுங்க. அதுக்குமா ஜிகிரி தந்தா தூதா? அப்படின்னா தொண்டைக்கு அதமா மிளகு சீரகம் கலந்த பாலுங்க. வெரி குட். நீ நல்லா இருக்கணும். இருட்டு. இவன் இந்த வீட்ல இருப்பானோ இல்லையோ, நீ இங்கே இரு. அப்பதான் இந்த வீட்டுக்கு பாதுகாப்பு. சரி. எப்படி எல்லாம் மேட்ரை ஒர்க் அவுட் ஆக்கலாம். ஜட்ஜுக்கு முன்னால நம்மள போட்டுருவானோ? எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு சின்ன கொஸ்டின். அன்னைக்கு எனக்கு ஜெகரதண்டா கொடுத்ததுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு. இன்னைக்கு நாய்க்கு எதுக்கு ஜெகரதண்டா கொடுத்துருக்கேன்? என் துப்பாக்கி அதுகிட்ட மாட்டிக்கிச்சு, எடுக்க போகும்போது குழச்சது. ஒன்னா கவுத்த மாதிரி அதையும் கவுத்துட்டு. சுட்டா தலை எனக்கு. சரிங்க. முதல்ல நீ இவனை சுட்டினா இவன் தலை எனக்கு. வர அதுக்குள்ள திரும்பிட்டா. அன்று வந்ததும் இதே நில, என்று வந்ததும் அதே நில, என்றும் உள்ளது ஒரே நில, இருவர் கண்ணுக்கும் ஒரே நில, இருவர் கண்ணுக்கும் ஒரே நில. அன்று வந்ததும் இதே நில, இன்று வந்ததும் அதே நில, என்றும் உள்ளது ஒரே நில, இருவர் கண்ணுக்கும் ஒரே நில, இருவர் கண்ணுக்கும் ஒரே நில. ஃபாரின் போயிட்டு வந்ததுல இருந்து நீ நல்லா பாட கத்துக்கிட்டா குப்புசாமி. என் பேர் குப்புசாமி இல்ல, இளையமான். அது என்னடா அது இளையமான்? கௌரிமான் புள்ளிமான் மாதிரி. இளையராஜா கிட்ட இருந்து இளைய பறிச்சு ரகுமான் கிட்ட இருந்து மானை ஓட்டிக்கிட்டு வந்து ரெண்டையும் சேர்த்து இளையமான்னு வச்சுக்கிட்டேன். ஏ மாப்ள, பேரை மாத்தி பிரயோஜனம் இல்ல. நான் வந்துட்டேன்ல, டியூனை மாத்து. அதவா அதவா அதவா. ஐயோ, எல்லாரும் ஜாகவா அதவா. எதுக்கு பதற? 8:30 மணிக்கு தானே வெடிக்க போகுது. எத்தனை மணிங்கிறது முக்கியம் இல்லப்பா, எத்தனை பேருங்கிறதா முக்கியம். வந்து பாருப்பா அந்த கொடுமையான அணிவகுப்ப, வந்து பாரு. அங்க பாரியா, நண்டான் சுண்டானோட குடும்பமே ஏறிக்கிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் என்னையா பாவம் பண்ணுச்சு? பாத்தியாப்பா, உனக்கே மனசு கேட்காம நீயே அழுகுற. என்னப்பா அழுதுக்கு திடீர்னு சிரிக்கிற? ஜட்ஜ் ஜட்ஜி எனக்கு மட்டும்தான் சந்தோஷப்படுறியா? குடும்பமே ஏறிக்கிட்டு இருக்கியா? அது அவர் தலையெழுத்து, குடும்பத்தோட போகணும். என்னையா ஒரு கொடூரமான விஷயத்தை கூட சொல்லிக்கிட்டு இருக்க? ஏறுங்க ஏறுங்க. ஐயோ, இது டார்ஜிலிங் வரைக்கும் கொண்டு வந்து வாசிக்க போறியா? ஆமா பின்ன. ஐயோ, இந்த சத்தத்தை கேட்டு எங்க தலையெல்லாம் வெடிச்சு செதற மாதிரி இருக்குமே. எங்க போனாலும் சரி, இதோட தான் என் வாழ்வு சாவு எல்லாமே. போறதுக்கு முன்னால எல்லாம் தெரியும் சொல்லுவாங்க. அங்க இருக்கிற கூட்டத்துக்கே தெரிஞ்சு போச்சு. எங்கே பேனர்ஜியை காணோம்? என்ன என்னைய தேடுறாங்க? இதான் இங்க இருக்க மாட்டா. என்னைய குள்ள சொல்ல பாக்குறாங்க. நடக்காதா, நான் இங்க இல்ல. ஐயோ, என்ன நானே போட்டு கொடுத்துட்டேனே. இதோ நான் கூட்டி வந்துடுறேன். இங்க பாரு, நான் வர மாட்டேன், நான் வர மாட்டேன். சைலண்டா இருங்க, எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சுல. எங்க மாமாவே உங்களோட கூட்டிட்டு போதானே கூப்பிட்டீங்க. குட் ஐடியா. ஏ பேனர்ஜி, நீ எங்களோட வாயே. அப்ப நான் அங்க இருக்கும்போது ஊரு போக கூப்பிடலையா? நீ அதான் கிளப்பி விட்டியா? மசாலா பொடி மிளகா பொடி எல்லாம் கரெக்டா எடுத்து வச்சு இல்லையான்னு கேட்க தான் கூப்பிட்டாங்க.
எடுத்து வச்சியா? வச்சாச்சுமா வச்சாச்சு. இது நான் அங்க இருக்கும்போது சொல்ல வேண்டியதானே, இங்க வந்து தான் கேட்கணுமா? என்ன அம்மா கூப்பிடுறாங்கல்ல, நீ எப்பவும் எங்களோட தானே இருக்க, வா ஒன்னா போலாம். ஐயா எல்லா இடத்துக்கும் ஒன்னா போகணும்னு ஆசைப்பட்டா எப்படியா முடியும்? எல்லாரும் நல்லபடியா போய் சேருடும். சாமி கும்பிடுங்க. புறப்படும் போது நல்ல சகுனம். மணி 8 ஆயிடுச்சா? என்ன வெடிச்சதுக்கு அப்புறம் கை தட்டுறாங்க? ஐயோ, படம் கொண்டு பாம்பு அடிக்கிற படமா போடுறாங்களே. ஏப்பா ஒரு சாமி படம் போட தொலைக்கூடாதா ஐயா? சபரிமலைக்கு அப்புறம் சாமி படம் போறதுக்கு பேசாம ஆயா. அட பணியாரத்துக்கு பிறந்த பொண்ணார கேட்க மாட்டேங்கிறானே. இறைவா, பச்சவனே வந்து எடுக்கிறதுக்கு பண்ணிட்டியே, உன் கருணையே கருணை. ஐயா அம்மா, வண்டி நிப்பாடுங்க, வண்டி நிப்பாடுங்க, ஆறு அடிக்கிறாங்க, வண்டி நிப்பாடுங்க. போலீஸ் ஆபீசர் ஆறு அடிச்சு வண்டி நிப்பாட சொல்றாரு. டேய், டிவி ஆஃப் பண்ணுங்க. வாங்க 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 வாங்க. என்ன கமிஷனர், எதுக்கு வண்டி நிறுத்த சொன்னீங்க? எல்லாம் இந்த லூசு பைய பேனர்ஜியால தான். நானா? இவன் மாப்பிள்ள முருகன் நல்ல வேலையா சொல்லிட்டான். வச்சதே அவன் தானங்க. ஏய், மப்ளேசரை வீட்ல மறந்து வச்சது நீ அவனா? மப்ளேசரா? பின்ன கூடவே இருக்க, ஞாபகப்படுத்த வேண்டியது நீ தானே. அப்ப நீங்க வச்சதை எடுக்கவில்லையா? என்ன வச்சது? அது. ஏய், நீங்க வா. முருகா ரெடி. ஆமா, எதை வச்சது? டேய், எதை வச்சு சொல்லுடா. இல்லங்க, நான் மறந்து வச்சதை நீங்க எடுத்து வரலையான்னு சொன்னேன். அதான் எடுத்து வந்துட்டேனுங்களே. அட போங்கடா. இந்தாங்க மத்தா. ரொம்ப தேங்க்ஸ் அப்பா. அங்க ரொம்ப குளிரா. இது இல்லைன்னா ஒரேடியா போய் சேர்ந்திருப்பேன். இப்ப மட்டும் என்ன போகாமையா இருக்க போறோம்? உங்க விசாரணையில நல்லபடியா நடக்கட்டும். ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க் யூ. கிளம்பிட்டாரே. மாமா நல்லபடியா போய் சேருங்க. எல்லாரும் நல்லபடியா சேருங்க. நீ எங்களோட வாயே. ஆமாமா, அவனை கூப்பிடுங்க. அவன் வந்தா நம்ம எல்லாரும் துணையா இருக்கும். வாப்பா ஒண்ணா போயிரலாம். ஐயோ, அங்கெல்லாம் போட்டதெல்லாம் போட்டபடி அப்படியே கிடக்குது. நான் வரல. கிடந்தானே கிடக்காது என்ன? நீ வாப்பா. நீ தான் டார்ஜிலிங் பார்த்தே இல்லையா? வா. டார்ஜிலிங் நான் தனியா போய்க்கிறேன். இங்கெல்லாம் வேற இடமே இல்லை. ஐயோ, ஏன் சீட்டை உனக்கு தரேன், நீ வா. எல்லாரும் சொல்லுங்க, அப்பதான் கேட்பேன் மாப்ள. வந்தா ஜாலியா இருக்கும், வா. நான் வரலங்க, என்ன விட்டுருங்க. ஐயா ஐயா, நீங்க போங்க, அப்பதான் கேட்பேன். உள்ள போடா. பாத்தியா ஐயா சொல்றாரு. வா வா வா. ஐயா ஒண்ணா போலாம், ஒண்ணா போலாம், ஒண்ணா போலாம், ஒண்ணா போலாம், ஒண்ணா போலாம், ஒண்ணா போலாம். ஏய், என்னது? பயம் போயிருச்சா? மற்றவங்களோட சேர்ந்து வச்சவனும் ஜாகும் போது நாங்க ஏன் பயப்படணும்? இதுகளுக்கு வேற வேலை இல்லை, எல்லாத்துக்கும் மேட்சாவே கைத்தட்டுறோம். இங்க பாரு ராஜா, இப்போ ஒன்றும் கெட்டு போல. கெட்ட கடைசி அவனுக்கு ஒரு சான்ஸ் தர்றேன். எனக்கு? நீ என்னத்தைய கொய்யோ முய்யன் கத்தி வண்டியை நிப்பாட்டி அடியில் இருக்க பாமை கரட்டி உன் பைக்கில் வச்சுக்கிட்டு ஊரை விட்டே ஓடி. உன் உசூர் மேல ஆசை இருந்தா எனக்கு ஏன் உயிரை பத்தி பின்ன அந்த ஆள் உயிர் தான் முக்கியம். ஏனுங்க டைம் என்னங்க? எட்டையாவதுப்பா. எட்டரையா? என்னது இது? திருவிளையாடல் சரஸ்வதி சபதம் படத்துல வர்ற மாதிரி ஒரே பனிமூட்டமா இருக்கு. அப்படின்னா சொர்க்கத்துக்கு வந்திருக்கமா? யார் இதுங்க? நம்ம கூட்டம் தானா? சொர்க்கத்திலையும் ஜோடி மாறாம தெரியுதுங்களே. இது எந்தம்மா? நம்ம அம்மா. சொர்க்கத்திலையும் மேக்கப் போடியே தெரியுது பாரு. இது யாரு? அட இவன். இங்கேயாச்சும் இவனுக்கு யாராச்சும் சான்ஸ் கொடுங்கயா, பாவம். அங்கிள் எப்படி இருக்கீங்க? நான் தான் பொழந்த மணிக்கு கிடக்குறேனே, உங்களை காப்பாத்துறதுக்கு தான்ப்பா படாத பாடுபட்டேன். நீங்க மயக்கமா இருக்கீங்களா நினைச்சோம், கடைசியில பைத்தியமே ஆயிட்டீங்களா? என்னம்மா உளர்ற? நாங்க ஒன்னும் உளரல, நீ தான் உளர்ற. ஓகேடி, அட்லீஸ்ட் மயக்கமா தெரிஞ்சுது. மயக்கமா? காலையில இருந்து நீங்க மயக்கமா தான் இருக்கீங்க. அப்ப வெடிச்சு சாகலையா? டயர் வெடிச்சு யாராவது சாவாங்களா? டயர் வெடிச்சுச்சா? அப்படின்னா இது சொர்க்கம் இல்லையாடா? இல்ல, டார்ஜிலிங். எழுந்துறீங்க. சரி, பாமி என்னாச்சு? டயரை மாத்தும் போது பாமியம் தூக்கிட்டேன். ஏப்பா? உள்ளதான் நான் இருந்தேன்ல, இருந்து சாதிக்க வேண்டியதுன்னு நிறைய இருக்கு மாமா. அப்ப இனிமேல்லாம் வெடிக்காதுல்ல? எப்ப வெடிக்கும் எப்படி வெடிக்கும்னு யாருக்கும் தெரியாது. வெடிக்க வேண்டிய நேரத்துல கரெக்டா வெடிக்கும். அந்த ஜட்ஜுக்கு டார்ஜிலிங்ல தான் மாமா டமாரு. ஏயா அம்மா, ஏயா உனக்கு போர் அடிக்காதா? ஐயா எப்ப பார்த்தாலும் குலவரியோட எதையாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கியே. இதுதானே என் தொழில், அதுக்கு தானே வந்திருக்கேன். ஆமா, அது என்ன செல்போனு? கீழே பலகா வயரு? இது ப்ளூடூத்ல ஆக்டிவேட் பண்ற பாம். ப்ளூடூத் அப்படின்னா?
என் செல்போன்ல இருந்து 4 பட்டன் அமுத்துனா இந்த பாம்பு வெடிக்கும். ஐயோ மறுபடியும் புது கண்டுபிடிப்பா. சரி இது எங்க வைக்க போற? நீயே ஒரு ஐடியா கொடு. நானா? ஜட்ஜி எங்க இருப்பாரு? யோ என்னைய உங்க கூட செத்துட்ட? ஆமா யாரு? தள்ளியா நீ வர குறுக்க. முருகா இத பிடி. இந்த கிட்டார் எங்கேயாச்சும் ஒளிச்சு வை. அந்த இளையமான் தொல்லை தாங்க முடியல. சரி. அவன் கண்ணுல படக்கூடாது. ஓகே இத இந்த தண்ணியில எரிஞ்சிர வேண்டியதான். முருகா. ஐயோ இது வேற. ஏனு உன் செல்போன்ல சிக்னல் வருதா பாருப்பா. இதோ பாக்குறேன். எப்பா சிக்னல் வருதுன்னு சொல்லிடாதப்பா. இதோ இந்த பக்கம் வருதுங்க. நான் ஒரு நம்பர் சொல்றேன் போட்டு கொடுப்பா. சரிங்க. 9900197072. பாத்துப்பா தப்பித்தவரி இந்த நம்பர் அமைக்கிறாத. ரிங் போதுங்க. ஹலோ யார் பேசுறது? ஏப்பா இந்த அம்மா இத பேசி முடிச்சது பின்னால நீ ஃபிட் பண்ணி வச்சிருக்க நம்பர் அவங்க வெடிச்சிராது. எதுக்கு ஒரு 10 அடி தள்ளியே வா. ஏன் நான் தப்பிக்கணும்ல? இந்த வந்துட்டீங்க. ஐயா யார் இந்த போட்டோவை இங்க மாட்டது? தெரியாதா? இந்த போட்டோவை மாட்டினது யாருன்னு சொல்லலனா நான் தான். எதுக்காக மாட்டின? உங்களுக்கு அவன் மேல இருக்கிற கோவம் போயிடுச்சா இல்லையான்னு பார்க்கத்தான் மாட்டி வச்சேன். எப்படி போகும்? ஆயுசுக்கு அவன் மேல கோவம் போகாது. அவன் ஒரு கொலைகாரன்னு தெரியல உனக்கு. கடைசி வரைக்கும் அவனை சேர்த்துக்க மாட்டீங்களா? அப்படின்னா ஒருவேளை மாதவன் திடீர்னு வந்துட்டான்னா கொன்னுடுவேன். என் கையால நானே சுட்டு கொன்னுடுவேன். என்ன இந்த வீட்டுல கொலை இவ்வளவு மலிவா போச்சு? டேய் என்ன பண்ற? கண்ணாடியை பொறுக்கிட்டு இருக்கணும். குழந்தைங்க கை கால குத்தி யாருக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாது பாருங்க. அதான் எடுத்து குப்பையில போடலான்ட்டுங்க. கரெக்ட். கண்ணாடியை குப்பையில போட்டுட்டு இந்த போட்டோவை எரிச்சிட்டு. ஏண்டா அப்படி பண்ண? அவன்தான் பாட்டி மாதவன். முதல் நாள் இவனை பார்க்கும் போதே எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்தது. ஆமாமா எனக்கு கூட அன்னைக்கே டவுட்டா இருந்தது. மாப்பிள சாப்பிட்டது போது நிப்பாட்டா வயிறு வலிக்க போகுது. என்னம்மா? அம்மா அம்மா எதுக்குமா நீங்க அடிச்சீங்க? அவனை மாப்பிள்ளைன்னு கூப்பிட்டதுக்கு. அம்மா தங்கச்சியை கட்ட போறோம்னா எங்க ஊர்ல மாப்பிள்ளை தாமா கூப்பிடுவாங்க. அவன் ஏன்னா உன் தங்கச்சியை கட்டிக்க போறான். வேற யாரு? அதோ என் பேத்தியை கட்டிக்க போறான். அப்ப எல்லாம் பிளான் பண்ணி பண்றீங்க ஏம்மா? என்ன இருந்தாலும் மாமாவை நீங்க அடிச்சிருக்க கூடாது. இது எதுக்கு? அவர் மட்டும் இல்லன்னா நான் அந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்க முடியாதுல்ல. ஏன் பானர்ஜி 10 வருஷமா நீ எங்களுக்கு தெரியும். அப்பெல்லாம் விட்டுட்டு கல்கத்தாவுக்கு தான் கூட்டு வந்திருக்கிய. ஏன் அப்படி? அவர் தான் சொன்னாரு. உங்க அப்பாவோட கோவம் கொஞ்சமாவது குறைஞ்சாதான்ப்பா நாங்க கூட்டிட்டு போக முடியும்னு சொன்னீங்களே. சொல்லல? என்ன இந்த குடும்பத்துல சேர்க்கறதுக்காக தன்னையே தாழ்த்திக்கிட்டு ஒரு வேலைக்காரனா இங்க வந்து சேர்ந்திருக்காரு. இத்தனை வருஷம் ஆகி ஒன்னு ஆலையேன்னு மனசு கஷ்டப்பட்டு மாமா ரொம்ப ஃபீல் பண்றாரு. சாரி பானர்ஜி எங்களை மன்னிச்சிரு. வெரி குட். எதுக்கு இதெல்லாம் பண்றான்? நீங்க ஒரு தத்தியா இருக்கீங்கன்னு நினைச்சோம். ஆனா இப்படி ஒரு புத்திசாலியா இருப்பீங்கன்னு நினைச்சே பார்க்கல. ரொம்ப நன்றிங்க. அது சரி அங்கிள், இன்னைக்கு மட்டும் உங்க தமிழ் வேற மாதிரி இருக்கு. அது எப்படி? சிறுசுகிட்ட சிக்கிட்டான். உன் வயசுல கத்துக்கிட்ட தமிழ் இதாமா. அது நடுல மாமா ஊர்ல கத்துக்கிட்ட தமிழ் நடுலே விட்டுற வேண்டியதானே? ஹே வெரி குட். ஒன் மினிட். ஒரு முக்கியமான விஷயம். இவன் தான் மாதவன்னு நமக்கு மட்டும் தெரியணும். அந்த இளையமானுக்கோ என் மகனுக்கோ தெரிஞ்சது கொன்னுடுவீங்க. கரெக்ட். அதான் தெரியும். போங்க. டேய் யாரப்பா? ஒன்னதான்டா. உன்னை எல்லாரும் இங்க புத்திசாலின்னு தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. அதை அப்படியே மெயின்டைன் பண்ணு. என்ன? சரிங்க ஜமா. ஹெச் பிளேட்லாம் காய்தோ எடுத்து வை. இந்த இப்ப எடுத்து. என்ன எகத்தாளம். இந்த வந்துட்டுங்கய்யா. ஐயோ ரவுண்ட் கட்டி அடிக்கிறாய். அவன் இனிமே இந்த வீட்ல ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கூட வாசிக்க கூடாது. ஒரு ஐடியா சொல்லே. ஐடியா இருக்கு. மிஸ்டர் இளையமான், கிட்டார்ல பாம்பு வச்சு ஜட்ஜ கொலை பண்ண ட்ரை பண்ணுவேன் நான் தான். சாரி, அனாவசியமா ஒன்ன சந்தேகப்பட்டாங்க.
அட பாவி மக்களா, அவன் உண்மையை சொல்லிட்டு போறான். ஜட்ஜு குடும்பமே நம்பாம சிரிச்சு சந்தோஷப்படுத்துங்களே. நான் ஏன் மாட்டிக்கிறேன்? ஐ அம் வெரி கிளவர். குட். ஆனா உன் மியூசிக் ஆர்வத்துல அந்த பியானோல மட்டும் கை வச்சிராத. ஏன்? ஏன்னா இந்த தடவை பாம ஜட்ஜ் வீட்டு பியானோல தான் வச்சிருக்கேன். வாட்? ஆமா, அந்த பியானோவை வாசிக்கிற நிறுத்தினா அடுத்த செகண்டே வாசிச்சவங்க வெடிச்சு பீஸ் பீஸ் ஆகி சிதறிடுவாங்க. வாசிட்டே இருந்தா வெடிக்காது. ஆனா எவ்வளவு நேரம் தான் வாசிக்கிட்டே இருப்ப? அதானே. இந்த உண்மை வெளியே தெரிஞ்சது அடுத்த நாளே நீ உயிரோட இருக்க மாட்டேன். நான் ஏற்கனவே பியானோவை வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ ஓ சாவு உன் கையில தான். எனக்கு தலையே வெடிச்சிடும் போல இருக்கு. நிறுத்தினா நானே வெடிச்சிருவேனே. இப்பவே வெடிக்கிற மாதிரி தான் இருக்கேன். அந்த வெடி இல்ல, நான் கையை எடுத்துன்னு வச்சுக்க. வேணா சொன்னா நான் செத்துருவேன். எனக்கு வெறும் மியூசிக் பிடிக்காது. அட்லீஸ்ட் ஒளியும் வேணும். அதான் ஒளியும் இருக்கே அம்மா. ஒரு நல்ல ஸ்டேஜ் ஷோ பார்க்கணும். இப்ப பாருங்க. சூப்பர். ஓகே, ராஜராணி எல்லாம் எங்கே? ஐயோ, எனக்கு ஐடியா சொல்ல தெரியாது, நடிக்கலாம் தெரியாது. என்ன விட்டு உங்களுக்கு எதுக்கு மேக்கப்? சும்மா உட்காந்து ஷோ தானே பார்க்க போறீங்க. ஷோ பார்த்தாலும் ஷோவா பார்க்கணும்டா. ஏம்மா, அந்த உதட்டு சாயம் எம்ஜிஆர் காலத்துல வாங்கினது தானே? ஆமா. அவரே போனதுக்கு பின்னால இன்னேமா பொங்கலுக்கு வெள்ளி அடிச்ச மாதிரி அடிக்கிறீங்க. என்ன சொன்னே? இல்லம்மா, ஷோ நடக்கும் போது நான் என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேம்மா. ஏதாவது செய்யடா மட சாம்பிராணி. சாம்பிராணி சீக்கிரம் ரெடி ஆகுங்க. ஸ்டேஜ் ரெடியா இருக்கு. ஐயோ, நானே பண்ணிக்கிறேன். இப்படியே போடுவாங்க. சூப்பரா இருக்கு. ஐயோ, அந்த துணி எடு. 1 2 3. Happy birthday to you. என்ன ஒண்ணு கோச்சிக்காதேம்மா. நான் எவ்வளவு சொல்லி அவங்க கேட்கல. நாமெல்லாம் ஒன்னா ஹாலிடேஸ்க்கு வந்திருக்கோம். பழசையே நினைச்சிட்டு இருந்தா எப்படிமா? உன் பிறந்த நாள்ல உங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு இன்னும் எத்தனை வருஷம் தாமா நல்ல நாள் அழுதுகிட்டே இருப்பேன். ஆமா ஆண்டி, நீங்க சேடா இருந்தா நாங்க எப்படி ஹாப்பியா இருக்க முடியும்? தயவு செஞ்சு வந்து கேக் வெட்டுங்க ஆண்டி. தாரா, சாப்பிட்டுட்டே எழுதுமா. பாப்பா, எனக்கு நிறைய ஹோம்வொர்க் இருக்கு. ஏய் மாதவா, மாதவன் எதுக்கடி தேடுற? உன் பொண்ணு அழுதிட்டு இருக்கா, என்னன்னு கேளு. அவர் பார்த்து அம்மா. மெது மாதவா, ஏய் வடை எல்லாம் காலி பண்ணிடாத. மாதவனுக்கு வடை என்ன பிடிக்கல? ஏற்கனவே சாப்பிட்டாமா. சாப்பிட்டானா? எப்போ? காலங்கத்திலே சாப்பிட்டு போயிட்டானே. எங்க? ஏதோ முக்கியமான சப்ஜெக்ட்டுக்கு போற நேரமா. முக்கியமான சப்ஜெக்டா? ஆமா, இப்ப என்ன பிரயோஜனம்? நீ எனக்கு அம்மாவா இருந்து. எனக்கே 6 வயசு தான் ஆகுது. என் சாப்பாடை நானே சாப்பிட்டுக்கிறேன். நீ அந்த 10 வயசு எருமை கடாக்கு போய் நீ ஊட்டி விட்டுட்டு இருக்கிற. என்ன பண்றது? ஊட்டினாதான் அவன் சாப்பிடுறான். அப்படியே பழகிட்டான். நீ எனக்கு அம்மாவே இல்ல அவனுக்கு அம்மாவா? 2 பேருக்கும் தான். பாருங்க பாட்டி, உனக்கு அம்மா இருக்காங்க, அவனுக்கு அம்மா இல்லையே. பாவம், அவங்க அப்பா இருந்தா அன்பா இல்ல. அதானே டெய்லி இதே தான் சொல்றீங்க. சாப்பிடு. இட்ஸ் ஓகே. என்னது மணி 7:30 ஆச்சு. ஸ்கூலுக்கு போக வேணாமா? சீக்கிரம் சாப்பிடுங்க. என்னடா அது? சாம்பார்ல இவ்வளவு உப்பு. என்ன சமைக்கிற நீ? அறிவு கெட்டவனே. கரெக்டா தானே இருந்துச்சு. எல்லாரும் சாப்பிடுறாங்களே. அப்ப நான் போய் சொல்றேனா? ஆமா. என்னம்மா, சாப்பிட்டு பார்த்து நான் சொல்றேன். உங்க சாம்பார்ல உப்பு கொட்டினது நானு, ஆனா தண்டனை அவனுக்கா? என்ன ஜட்ஜோ? என்ன வேணும் உனக்கு? நான் சொல்றேன். எவனோ வச்ச பாம்புல யாரோ செத்தாங்க. அதுக்காக வெடிகுண்டு மருந்து வச்சிருந்தவனை பிடிச்சி அவனுக்கு தண்டனை கொடுக்கறதுல என்ன நியாயம்? யார சொல்ற நீ? சின்னசாமி. தீர்ப்பு சொல்ல போறியே? அவனோட பையன் இவனோட கிளாஸ்மேட்டான். அவன் அழறத இவனால பார்க்க முடியல. பாவம். அந்த ஸ்கூல்ல தான் கலெக்டர் பையன் படிக்கிறான், வக்கீல் பையன் படிக்கிறான், போலீஸ்காரன் பையன் படிக்கிறான். உனக்கு வெடிகுண்டு சின்னசாமி பையன் ஃப்ரெண்ட் இல்ல? டேய் நிறுத்துடா. அவ தாய் இல்லாத பிள்ளை, அடிக்காதடா. ஏண்டா, இன்னும் உனக்கு 10 வயசு கூட ஆகல. ஆனா இத்தனை மாசமா விசாரணை செஞ்சுக்கிட்டு இருந்த எனக்கு தீர்ப்பு எப்படி எழுதணும் நீ சொல்லி தெரியா? ஆமா, இந்த தடவை என்ன ரேங்க் நீ? 5th ரேங்க். அவங்கிட்ட கேட்டேன், என்ன ரேங்க்? 5th. அப்போ உன்னை விட 4 புத்திசாலிங்க இருக்காங்கல்ல உன் கிளாஸ்ல, அவங்க கூட மட்டும் பழகு, இல்லனா தோலை உரிச்சிடுவேன். இங்க என்ன வெடிக்க போங்க. சரி போட்டு போட்டு. அடி பாவி, எந்த குடும்பத்துல பிறந்து இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருக்கேடி. என்ன மன்னிச்சிருங்க அம்மா.
எனக்கு என்ன பண்ணணும்னே புரியல. நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். இந்த விஷயம் யாருக்கு தெரியாது. தெரியாது அம்மம்மா. இந்த விஷயத்த முதல்ல உங்ககிட்ட தான் சொல்றேன். எனக்கு அம்மா அப்பா எல்லாமே நீங்க தான் என்னை காப்பாத்தணும். இன்னும் 2 நாள்ல இளையம்மாளுடைய அப்பா அம்மா உன்னை நிச்சயம் பண்ணா ஃபாரின்ல வராங்க. இந்த நேரத்துல இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறேடி. எவ்வளவு நாள்? 3 மாசம். ஒரு வேலை செய்வோம். அந்த இளையம்மானை கட்டிக்கிறியா? நான் செலக்ட் பண்ணது சரியில்லைங்கும் போது எந்த மானோ கழுதையோ எதுவா இருந்தாலும் ஓகே. ஆமா, இளையமான் பாவம் இல்லையா? அவன் ஃபாரின்ல வளர்ந்த பிள்ளையடி. இதெல்லாம் அங்க ரொம்ப சகஜம். எல்லாத்துக்கும் ஓகே சொல்லுவான். ஓகே இல்ல என்னன்னா இழிச்சவன் நினைச்சீங்களா இந்த மாதிரி ஒரு பொண்ணை கட்டிக்கிறதுக்கு? அவளை கட்டிக்கிறதுக்கே நீ கொடுத்து வச்சிருக்கணும். எது தோல்ல ஒண்ணு போட்டுக்கிட்டு கையில 2 கூட்டிட்டு குரூப்பா வருவா, அவளை நான் கட்டிக்கணுமா? அந்த பிள்ளைக்கு அப்பனா இருக்கிறதுக்கு நீ புண்ணியம் செஞ்சிருக்கணும். ஐயோ ஐயோ, இது ரொம்ப மோசமான குடும்பம், கொள்ள குடும்பம். நான் வரேன், நான் ஃபாரினுக்கு போறேன். நில்லடா, என்னமா நாகரிகம் பேசுனே? இப்ப ஏன் ஓடுற? அதுக்காக எவனோ ஒருத்தன் போட்ட டியூனுக்கு என்ன மியூசிக் டைரக்டர் ஆஃப் சொல்றீங்களா? யார் போட்டா என்னப்பா, சாங் ஹிட் ஆகணும். இது சாங் இல்ல, பாங்கு. Thank you அம்மம்மா. அம்மம்மா தான். ஆமா, இளையமான தோட்டத்துக்கு யார் இப்படி சூப்பர் ஐடியா கொடுத்தது? அதானே பார்த்தேன். இவ்வளவு சீப்பான ஐடியா எல்லாம் மாதவன் கொடுத்திருக்க மாட்டானே. ஆமா, யார கட்டுறதுக்காக அவனை விரட்ட சொன்ன? மாதவன். மாதவன் இதோ வந்துட்டானுங்க.